தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற நெஞ்சு வலிக்கு மருந்து தேடாமல் எப்போதோ வரப்போகிற தலைவலிக்கு மருந்து தேடப் போவதாக அனைத்து கட்சி கூட்டம் என்ற பெயரில் மக்களை திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் என்று சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர். பி. உதயகுமார் விமர்சித்துள்ளார். ஒவ்வொரு வீட்டின் வாசலிலே கோலம் போடும் காலம் மாறி கொலை நடைபெறும் காலமாக இந்த தமிழகம் மாறியிருப்பதாக குற்றம் சாட்டிய அவர் காவல்துறை சுதந்திரமாக செயல்படுகிறதா என்றும் கேள்வி எழுப்பினார். வெம்பக்கோட்டை 3ஆம் கட்ட அகழாய்வில் சுடுமண்ணால் செய்யப்பட்ட பதக்கம் மற்றும் ஈயம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே விஜய கரிசல் குளத்தில் 3ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் மே இறுதியில் பணியானது முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் சமீபத்தில் தோண்டப்பட்ட குழியில் 87 சென்டிமீட்டர் ஆழத்தில் சுடுமண்ணாலான அலங்கரிக்கப்பட்ட பதக்கம் மற்றும் இரும்பு கிடைத்துள்ளது. தமிழ் மக்கள் நுண்ணிய வேலைப்பாடுகளுடன் கூடிய பதக்கங்கள் மற்றும் இதர கலைப்பொருட்களை பயன்படுத்தியுள்ளதை உறுதி செய்யும் வகையில் கிடைக்கப்பட்டுள்ள இந்த புதிய கண்டுபிடிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சத்திரபாடியில் போலீசாரை கத்தியால் தாக்கிவிட்டு தப்ப முயன்ற குமரி மாவட்ட கொள்ளையன் ஸ்டீபன் என்பவர் சுட்டுப் பிடிக்கப்பட்டார். திருட்டு குறித்து விசாரிக்க சென்றபோது இச்சம்பவம் நடைபெற்ற நிலையில் கொள்ளையன் தாக்கியதில் காயமடைந்த காவலரை கடலூர் மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் மருத்துவமனையில் சந்தித்து நலம் விசாரித்தார். கொள்ளையன் சுடப்பட்ட இடத்தையும் நேரில் பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டதோடு சுடப்பட்ட கொள்ளையன் மீது தமிழகம் முழுவதும் 27 வழக்குகள் இருப்பதாக எஸ்பி ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். மேலும் இவருக்கு பல சம்பவத்தில் தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக கூறினார். அண்ணாமலை நகர் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட கடந்த 2 நாட்களுக்கு முன்பு, அதாவது 18ஆம் தேதி அன்று ஒரு ஹவுஸ் பிரேக்கிங் களவு நடந்தது. அதில் ஒரு வீட்டில் 10.5 பவுன் நகைகள் திருடப்பட்டு இருந்தது. அதே போல் சிசிடிவி கேமராவும் உடைத்து திருடப்பட்டு இருந்தது. இது சம்பந்தமாக அண்ணாமலை நகர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. சிதம்பரம் துணை கண்காணிப்பாளர் ராமத் மேற்பார்வையில் அண்ணாமலை நகர் ஆய்வாளர் அம்பேத்கர் தலைமையில் தனிப்படைகள் அமைத்து இந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் பொருட்டு தனிப்படை அமைக்கப்பட்டது. அவர்களுடைய தீவிர விசாரணையின் பேரில் நேற்றைக்கு இரவு அந்த குற்றவாளி, அதாவது கொஞ்சம் அறிவியல் பூர்வமான விசாரணையின் முடிவில் ஸ்டீபன் என்ற பத்மநாபபுரம் கன்னியாகுமரியைச் சேர்ந்த ஸ்டீபன் என்பவரை இப்போ நம்ம கைது செய்திருக்கிறோம். அவரிடமிருந்து அந்த 10.5 பவுன் நகைகளையும் கைப்பற்றப்பட்டுள்ளது. அதுபோல் அந்த சம்பவத்துக்கு உபயோகப்படுத்திய 2 சக்கர வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஊழலுக்கு எதிராக போராட்டம் நடத்துபவர்களை நடத்த விடாமல் தடுப்பது ஜனநாயக ரீதியாக எப்படி சரியாக இருக்கும் என்று டிடிவி தினகரன் கருத்து தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் விலார் சாலையில் உள்ள நடராசன் நினைவிடத்தில் இன்று அவரது நினைவேந்தல் அனுசரிக்கப்பட்டது. இதில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பங்கேற்று நடராசன் நினைவிடத்தில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர்களுடன் ஓ. பன்னீர்செல்வம் இணைந்து செயல்படுவது வித்தியாசமில்லை, அனைவரும் ஜெயலலிதாவால் வளர்த்தெடுக்கப்பட்ட தொண்டர்கள் தான் என்று கருத்து தெரிவித்ததோடு ஜெயலலிதாவின் உண்மையான தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். டாஸ்மாக் நிறுவனத்தில் ரூபாய் 40,000 கோடிக்கு மேலாக ஊழல் நடந்துள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். மக்களை பாதிக்கும் அளவுக்கு திமுக அரசு ஏமாற்றியுள்ளது. இந்த ஊழலுக்கு எதிராக போராட்டம் நடத்துபவர்களை நடத்த விடாமல் தடுப்பது ஜனநாயக ரீதியாக எப்படி சரியாக இருக்கும் என்று கேள்வி எழுப்பியதோடு இந்த பிரச்சனையில் பாஜகவுடன் இணைந்து கூட்டணி கட்சிகளும் கலந்து பேசி போராட உள்ளோம். இந்த விவகாரத்தில் மாபெரும் ஊழல் வெளிப்பட போகிறது. இதில் ஆட்சியாளர்கள் சிக்க உள்ளனர் என கருத்து தெரிவித்தார். அம்மாவோட வழிவந்தவர்கள், அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் அம்மாவால சட்டமன்ற உறுப்பினர்களானவங்க, அம்மாவால அமைச்சர்களானவங்க, அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர்கள் அனைவருமே ஒன்றாக இருப்பதுல ஒன்றும் ஆச்சரியமான விஷயம் இல்லை. ஏதோ ஒரு சிலரோட சுயநலத்தால
பிரிந்தவர்கள்லாம் திமுக வீழ்த்தணும்னா எல்லாம் ஒவ்வொரு அணியில இணையணுங்கிறத எல்லாம் உணர்ந்திருக்கிறதுனால அது நடப்பதற்கான காலம் கடைந்து வருவதாக நான் நினைக்கிறேன். இன்னொன்று, சட்டமன்ற உறுப்பினர்களாக அவர்கள் ஒருவர் சந்தித்த பொழுது பேசிக் கொள்வது ஒன்றும் நீங்களும் அது ஊடகத்தை சேர்ந்ததை வித்தியாசமா பார்க்குறீங்களே தவிர, மற்றபடி அண்ணன் வைத்திலிங்கம் அவர்கள் அம்மாவுடைய தீவிர விசுவாசி. அவர் அமைச்சராக இருந்த ஒரு மூத்த நிர்வாகி. அவர் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களோ மற்ற முன்னாள் அமைச்சர்களோ அவரோட சகஜமாக பேசுவது என்பது இயற்கை தானே. வரும் 2026 சட்டமன்ற தேர்தலின் போது திமுகவை பதவி நீக்கம் செய்து தேர்தலை ஆணையம் நடத்த வேண்டும் என்று இந்து மக்கள் கட்சி நிறுவனர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கோடை காலம் துவங்கியுள்ள நிலையில் பல்வேறு புகழ்பெற்ற திருக்கோயில்களில் தரிசனம் மேற்கொள்ள ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரியும் நிலையில் தரிசனத்திற்கு வரும் பக்தர்களுக்கு கோடை காலத்தை முன்னிட்டு நீர் சத்துள்ள பானங்களை தந்து உயிரிழப்புகளை தவிர்க்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் கூட்ட நெரிசல்களில் சிக்கி உயிரிழப்பு ஏற்படுகிறது. இதனை தவிர்க்க உரிய அடிப்படை வசதிகள் மற்றும் நீர் சத்து மிக்க பானங்களை இலவசமாக திருப்பதியை போன்று அளிக்கலாம் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், வரும் 2026 தேர்தலின் போது திமுகவை பதவி நீக்கம் செய்து தேர்தலை ஆணையம் நடத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இல்லாதபடி பார்த்துக்கணும். அவங்களுக்கு தேவையான இந்த கோடை காலத்துல பாத்தீங்கன்னா தேவையான குடித நீர்மோர் இதெல்லாம் அறநிலையத்துறையை கொடுக்கலாமே. என்னன்னா தேர்தலில் எல்லாம் பணத்தை கொடுத்து பார்த்துக்கலாம். ஆட்சி அதிகாரம் திமுகவிடத்திலே இருந்தால் அவர்கள் துஷ்பிரயோகம் செய்வார்கள். எனவே தேர்தல் கமிஷன் தேர்தலை அறிவிப்பதற்கு முன்பாக திமுக அரசை பதவி நீக்கம் செய்ய வேண்டும். திமுக அரசை பதவியில வச்சுக்கிட்டு தேர்தல் நடத்தினீங்கன்னா தேர்தல்கள் நியாயமான தேர்தலாக இருக்காது. அதற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பிஜேபி தலைவர் திரு அண்ணாமலை இவர்களெல்லாம் முயற்சி எடுக்க வேண்டும். திமுக ஆட்சி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரை தமிழக மக்கள் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்ற முறையில் செயல்படுகிறது. ஆனால் கொலை பட்டியலை காண்பதே திமுக ஆட்சியின் சாதனையாக உள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். சட்டசபையில் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியதை அவை குறிப்பிலிருந்து நீக்கி சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டார். இபிஎஸ் பேச்சு அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டதை கண்டித்து அதிமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, சட்டம் ஒழுங்கு பற்றி பேச அனுமதிக்கவில்லை. எதிர்க்கட்சித் தலைவர் என்ற முறையில் நேற்று நடந்த கொலை சம்பவம் குறித்து சட்டசபையில் பேச முற்பட்டேன். அதிமுகவை பொறுத்தவரை தமிழக மக்கள் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்ற முறையில் செயல்படுகிறது. சட்டசபையில் பூஜ்ய நேரத்தில் பேசுவதற்கு அதிமுகவினருக்கு அனுமதி மறுப்பை கண்டித்து வெளிநடப்பு செய்தோம். அவரை பெருங்குடி அருகே காவலர், கோவையில் பெண் ஆசிரியர் எரிந்த நிலையில் சடலமாக மீட்பு, ஈரோடு அருகே தேசிய நெடுஞ்சாலையில் ரவுடி ஜான் காரில் சென்றபோது வழிமறித்து சினிமா பாணியில் கொலை, நெல்லையில் முன்னாள் காவல் உதவி ஆய்வாளர் ஜாகிர் ஹுசேன் தொழுகை முடித்துவிட்டு வந்தபோது கொலை, சென்னையில் திமுக நிர்வாகியை கடத்தி வெட்டி கொலை என நாள்தோறும் கொலை சம்பவங்கள் அரங்கேறுகின்றன. கொலை பட்டியலை காண்பதே திமுக ஆட்சியின் சாதனையாக உள்ளது. தமிழகத்தில் காவல்துறை என்று ஒன்று உள்ளதா என கேள்வி எழுப்பும் நிலை ஏற்பட்டுள்ளது. முதலமைச்சருக்கு கீழுள்ள காவல்துறை கை கட்டி வேடிக்கை பார்க்கின்ற அவல நிலைதான் உள்ளது என்று விமர்சித்து பேசினார். எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கின்ற பொழுது, அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்த பொழுது 0 ஹவர்ல சட்டப்பேரவைத் தலைவருக்கு எவ்வித முன்னறிவிப்பும் கொடுக்காமல் நாட்டில் ஏற்பட்ட பிரச்சனை குறித்து எழுந்து சட்டமன்றத்திலே பேசியிருக்கிறார்கள். அதை ஒட்டித்தான் நேற்றைக்கு நடந்த சம்பவங்களை பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் நான் என்னுடைய கருத்தை தெரிவிக்கின்ற பொழுது, கருத்தை முழுமையாக தெரிவிக்க சட்டப்பேரவைத் தலைவர் அடிக்கடி குறுக்கிட்டு பேச முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும், அது அரசுடைய கவனத்திற்கு சரியான முறையிலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.